ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்மளுடைய சாம்சங் ஃபோனில் கலர் பேலட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணலாம் இல்லாட்டி டிசேபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் சாம்சங் ஃபோனில் நீங்கள் கலர் பேலட்டை ஆன் பண்ணி வச்சுருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஐக்கன்ஸ்ட கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக பிளாக் தான் வரும். நீங்கள் கலர்ட்டை ஆன் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா வேறு மாதிரியான கலர்ஸில் இருக்கும். ஸோ இங்கேயுமே பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் தான் ஐக்கன்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் கலர் பேலட்டை டிசேபிள் பண்ணணுன்னா உங்கள் சாம்சங் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போனதுக்கு பிறகு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு இங்கே பார்க்கலாம் கலர் பேலட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு கலர் பேலட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்து எனேபிள் ஆகியிருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணணுன்னா டர்ன் ஆஃப் பண்ணுங்க. ஸோ கலர் பேலட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய சாம்சங் ஃபோனில் கலர் பேலட் அப்படின்ற ஆப்ஷன் டர்ன் ஆஃப் ஆகிரும், டிசேபிள் ஆகிரும். ஸோ இப்படி தான் ஸோ இப்போ நீங்கள் கலர்ஸை பார்க்கலாம், டிஃபால்ட்டான பிளாக் கலரில் இருக்கு. ஸோ இப்படி தான் சாம்சங் மொபைலில் நம்ம அந்த கலர் பேலட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நம்ம டர்ன் ஆஃப் பண்ணுறது இல்லாட்டி டிசேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.